அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிட்டக்கூடிய யோகத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் பயிற்சி 14ஆம் தேதி நடைபெறுவதாலும் சூரியன் அதே வேளையில் சனியை விட்டு விலகக்கூடிய தருணமாக அமைவதால் எதிர்பார்க்க நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த 3 கிரக நிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. 14ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார். இது ஓரளவிற்கு பாதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் சனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும். ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. எனவேதான் சனியுடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்களகாரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்கள்ல இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அதை விட மிக சிறப்பாக 14ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் சனியை விட்டு விலகி சஞ்சரிக்க போகிறாருங்க. இதுவும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக அமரப்போகிறாருங்க. அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் செய்வதற்கு முன் நீட்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 9 கிரக நிலைகள்ல 6 கிரக நிலைகள் 2 ராசியில் சஞ்சரிக்கின்றன. சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரக நிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரக நிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக ரெட்டிப்பு மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான
மேச ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனக்கச்சிதமாக முடித்து கொடுப்பாருங்க. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அவரது சமபலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான செவ்வாய் சனியுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக அவரை விட்டு விலகி பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஐ விட்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விலகி இருப்பதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் குறையக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைவதோடு மட்டுமல்லாது ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்கள்ல தடைகள் தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது நிச்சயமாக மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சனியால் ஏற்படக்கூடிய சிரமம், ராசியின் அதிபதியான செவ்வாயால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட விலகி சுக்கிரமங்கல யோகமும் புத ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிட்டுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது ஆபத்தில் வலுவாக கேது அமர்ந்திருப்பது பல சங்கடங்களை நீக்கி முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது குரு 6ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து ராசியின் அதிபதி சஞ்சரிப்பதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல செய்தி நிச்சயமாக கிட்டும்.